நன்றி. ஆமா, இங்க என்ன பண்றீங்க? இந்த இடத்துல நான் வியாபாரம் பார்க்குறேன். என்ன வியாபாரம்? நானா ஆ, நொங்கு என்னப்பு? நொங்கு வாயை முத இப்படி காட்டாத. சாப்பாடு உள்ள வாங்கி வச்சு சாப்பிட முடியாமலே வந்துரும் போல. நொங்கியா? நொங்கு வியாபாரம். அப்ப வாச்சாரே, சரி, நான் வர்றதுக்கு முன்னால என்னமோ ஒன்று சொன்னீங்க, இங்க போர்க்களம் ஏதோ நடக்க போகுதுன்னு. எரிச்ச மச்சுற இப்படி ஒரு கிறுக்கு முடியா கூட்டிட்டு வந்துருக்கீங்க, என்ன செய்வேன்? நான் இந்த பிள்ளைய நினைச்சு வருத்தப்படல. ஏய், ஒழுங்கா நிக்கிறியா இல்லைன்னா உன் குறகால உடைக்கவா? காலையில பாலச்சந்திர மாமா நினைச்சுதான் பாத்தியா, அதுக்கே வெறி ஆயிடுச்சு. காலையில எங்க மாமா நாடகம் பேசி காலையில காசு வாங்க போகும்போது ஊருக்காரவை சொல்லுவாங்க, எப்ப நாடகம்லாம் நல்லதாயா இருந்துச்சு, என்னையா அந்த டான்ஸ் கார்பிள்ளைய லூசு கழுதையை கூட்டிட்டு வந்திருக்கீங்கன்னு சொல்லிடுவாங்க போல இருக்கு. அப்புறம் என்ன போர்க்களம் சொல்லியே, என்ன போர்க்களம் இங்க நடக்க போகுது? நடக்கும்னு சொன்னாரு. ஆமா, நான் பெரிய இந்தியாவுக்கு பாகிஸ்தான் ஏவுகணையை விட்டு அடிச்சுக்கிட்டு நடக்கிறாங்க. நான் குண்டு ஓட்டுருவேன். நீ குண்டு ஓட்ட, நான் ஏவுகணையை விடுவேன். சரி வேணாம். மழக்கணு விளை அம்மா அம்மா மழையா அடிச்சு போட்டு நிஜமா நீ வந்து பப்பு நேச்சம் போடுவா. உனக்கு இதுதான் சரியா வர. போட்டுக்கிட்டு விழுந்தனா வலிச்சு எடுக்கலாம். ஏற்கனவே வழுக்குதுன்னு பார்த்து அடிக்கிட்டு இருக்கேன், போட்டு டொங்கு டொங்குன்னு குதிச்சுக்கிட்டு. இதை சமாளிக்கிறதான்னு தெரியல. காலையில் உனக்கு ஒரு ஆப்பர், இந்த கோயிலில் உனக்கும் பவதாரணிக்கு கல்யாணம், வீட்டில் சொல்லிடு. ரெடியாவா? ரெடியா வந்துரு. யாருக்கு? அமுல் பேபி, என் தங்க பேபி, என் குண்டு பேபிக்கு பார்த்துக்க. எனக்கு சரி. நல்லா இருக்குமா? சட்டி மட்டும் 120 சைஸு பார்த்துக்க. அச்சாரே தனி ஆடுவோம். போடுங்க. நான் வரல. இப்ப தானே சொன்ன பெரிய போர்க்களம் நடக்க போகுதுன்னு. நான் பேச்சல சொன்னேன்ப்பா. தனியா ஆடுவோம். என்ன பேச்சல சொன்ன? மகளிர் மன்றத்தார்கள் தனியா உட்கார்ந்திருக்காங்க, இளைஞர்கள் மன்றத்தார்கள் தனியா உட்கார்ந்திருக்காங்க. அதனால ரெண்டு பேத்துக்கும் என்னப்பு போட்டி. இங்கே போர்க்களம் நடக்கும். போர்க்களம் ஹலோ. ஏறாத மலை மேலே இழந்த வலுத்திருக்கு, இழந்த வலுத்திருக்கு நான் ஏறின வரைக்கும் போதும். நானும் ஏறி நீ அடுத்த மாசம் ஏறு, வேற முடியாது. கொடை மேல இருங்க. உழுப்பட்டுமா? ஆக மொத்தம் நான் ஏறப்படாது. உழுப்பட்டுமா? இளவாழ குண்டுகளா, இழுமுச்சம்பழங்களா, எவ்வளோ அடி மாங்குளத்து மலை மேலே மயிர் புடுங்க வந்தவளா, மயிர் உணர்த்த வந்தவள பாறையிலனாயிருந்து பாடுங்குரல் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா, பாட்டு சத்தம் கேட்கலையா.
எத்தனை மாமா ஆஹா பெரிய டாரஜபம்டா நானும் பப்புனுக்கு அறிஞ்சு இருந்தா ஆட போறோம். நிஜமாவா? நீ மூடு, நீ பொத்து. எப்பா நீ பொத்துப்பா வாசிப்பா. நானும் பப்புனுக்கு அறிஞ்சு இருந்தா ஆட போறோம். அவரே ஆடிட்டாருமா, நீ ஆடு. சூர்யா மாமா ஆடும்போது யாரும் கை தட்டக்கூடாது. பவதாரணி நான் ஆடும்போது மட்டும் கை தட்டணும். தட்டுங்கத்தா. என்ன சொன்ன? இல்ல டெபாசிட் மாமா. என்ன சொன்ன மாமா? டெபாசிட் கம்மியா தான் இருந்துச்சு. ஐயா நம்மளுக்கு பாருங்க மாமா. அண்ணே சூர்யா மாமா கை தட்டுங்கண்ணே. மூத்தறதை குடி. இல்ல பின்னாடி அப்பா கை தட்டுங்கப்பா. நம்ம ஆண்கள் வர்க்கம் எதுலயும் தலை குனிஞ்சு போயிடக்கூடாது. ஆண்கள் வர்க்கம் பூரா சோறா எல்லாம் கை தட்டுங்க. அமல் பேபி ஐ லைக் இட். அது அடுத்த ஜெனரேஷன் பேர். ஏய் அப்படியே ஓ இளைஞர்கள் எல்லாம் 100 படுத்துட்டாங்க. நம்ம அப்படியே இழுச்சுறாங்க. அப்படியே கை தட்ட சொன்னா இழுச்சுக்குவீங்க. அப்படியே கட்ட வண்டி கட்ட நீ கட்ட வண்டி கட்ட வண்டி காப்பாத்த வந்த வண்டி நானும் தெரிஞ்ச வண்டி நாகரிக ஆன வண்டி நல்ல வண்டி நல்ல வண்டி அரடி புள்ள அரடி புள்ள ஊக்கி போட்டு போட்டு ஐ லைக் இட். அப்படி தான் உட்காந்துருக்கேன்னு. நம்ம குரூப்பை பாருங்க. ஆனதுக்கப்புறம் கை தட்டுக்கணும். எப்பொழுதுமே வெற்றி பெற்றதுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கு பாராட்டு கிடைக்கும். நீ எப்பதான் ஆடுவ அந்த படி சொல்லிட்டு உன் தூர்த்தி முட்டு உட்காண்டா. அங்கிட்டும் பேசுறேன் இங்கிட்டும் பேசுறேன். என்கிட்ட ஒரு பக்கம் பேசுறியா? வாங்க வாங்க. ஆட்டுக்கு கொலை வெட்ட காட்டுக்கு நான் போனேன். குரங்கு கரு பொருங்குது. கணேசா குரங்கு கரு பொருங்குது. ஆட்டுக்கு கொலப்பட்ட காட்டுக்கு நான் போக குரங்கு காடு முடுங்குது. எங்க ஆள குரங்கு காடு முடுங்குது. குரங்கு காடு முடுங்க வள்ளத்துக்கு நான் போக பாசம் பதம் வதங்குது. எங்க ஆள பாசம் பதம் கீழே விழுந்துச்சுன்னா நான் ஒரு புள்ள அந்த புள்ளதான். அந்த புள்ள காய்ச்ச வாங்கிப்பா. மைக்கு பூரா அங்கிட்டு விழுகிற மாதிரி போகுது. அப்புறம் மாப்பிள்ள சூர்யா மாப்பிள்ளையா விடப்படாது. விடக்கூடாது மாப்பிள்ள. உனக்கு தாய் மாமன். ஏய் மேடைக்கு தான்டா தாய் மாமே. ஏய் அது அப்புறம் கார்ல பாத்துக்கலாம். மரியாதையா பேசுற டோப்பு மண்டையா. ஏய் வச்ச பார்வை தீராதடி மச்சாங்குடி மாற. பச்ச பார்வை தீராதடி. எங்க இந்த புள்ளைய காணா? நோ இத ஒரு பொம்பளை பிள்ளை எப்படி ஆட முடியும்? நீ ஆரணங்கிறதுக்காக அமல் பேபி செல்லும் கைமா உட்காந்துருக்கு வீடியோ எடுக்க. ஏய் நல்லா ஆடுறீ குழந்தையா. குழந்தை டேலே பல்லு போல குத்தடி குத்தடி செய்யலக்கா. நீ குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா. குத்தடி குத்தடி செய்யலக்கா. என்ன பார்த்து ஆடு பையா எனக்கு எட்ட ஜோடி பையா. குத்தடி குத்தடி அப்படி கை தட்டாதண்ணே. அவங்கள நம்மளுக்கு கை தட்டாகல. கை தட்ட மாட்டேறாங்கல்ல. நீ அவங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டினா காலையில் உனக்கு சரக்கே கிடைக்காது சொல்லிவிட்டேன். ஆமாம் உனக்கு மூத்திரமே போகாது. கல்லடைச்சிக்கிற பார்த்துக்க. ஆமாம் பொம்பளை பிள்ளைக்குன்னா உடனே எடுத்துக்கிட்டு அடிப்பேன். இறங்கி வந்து மூக்க நோண்டி பிடிவேன். சோடியா சேர்ந்து கை தட்டிங்களாக்க காலையில் நீங்கள் சாம்பார் வைக்கும்போது உப்பு கூடிடும். வாங்க. சீம சமத்து ராசாத்தி நீ சிரிச்சா தாண்டி மகர். சீம சமத்தி ராஜாத்தி சிரிச்சா தாண்டி மகராஜி.
வாயே கிடைக்கலையா மேடையில ஒண்ணும் பண்ண முடியாது. வழுக்குதாப்பா வழுக்கா மாடு சீம சமத்தி ராஜா ரெண்டுல ஒண்ணு பாத்துருவோம். திருச்சா தாண்டி நாட்டுக்கு நாட்டு என்னங்கற முத்தியா நீங்க அடுப்பு பத்த வைக்கும் போது அடுப்பு அமர்ந்துரும். இழிச்சுக்க அப்படியே உட்காந்துருக்க சைச்ச பாரு மாரியாத்த கோயில குறி சொல்ற பொம்பளை மாதிரி. குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா குத்தடி குத்தடி செய்யலக்கா குனிஞ்சு குத்தடி செய்யலக்கா சின்னத்தில் தீசாவுல நான் சேர்த்து வச்சேத்துக்கு நான் போட்டு 6 மாசம் இருக்குமா அட்வான்ஸ் கொடுத்து இருக்கேன். 6 மாசத்துக்கு முன்னாடி அட்வான்ஸ் கொடுத்து இத்தனை கிலோமீட்டர் தட்டி வந்து உன் போஸ்ட் மரத்தை பார்க்க வேணாம் நீ உட்காந்து அத திறந்து போட்டு உட்காந்தானே அந்த பிள்ளை லவக்குன்னு கவட்டில வாஞ்சிருவா. பார்க்கல இந்த பிள்ளை பார்க்கலையாப்பா. அது என்ன பொருள் காட்சி வாக்குறதுக்கு குத்தடி குத்தடி செய்யல குத்தடி குத்தடி செய்யலக்கா தூக்குறியா? இப்ப மட்டும் கை தட்ட மாட்டேன். ஹலோ ஹலோ பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி ஆண்டியனா சொக்கனிட பாச வச்ச ராசாத்தி ஆசவச்ச ராசாத்தி ஊரான ஊருக்குள்ள ஊருக்குள்ள அவர் வந்த ஆடி தெருக்குள்ள தேருக்குள்ள பூமால தோல் மீது போடு பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி பாண்டியரும் சொக்கருமே பாசவச்ச ராசாத்தி பல்லாக்கு குதிரையில பவனி வரும் மீனாட்சி நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. நீ எந்திரிச்சு வீட்டுக்கு போ. நல்லா இல்ல இந்த குரூப்ல நீங்க வீட்டுக்கு போங்க. பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டாதன்னு சொல்றேன்னா இல்லையா, உன் சட்டியில ஓட்ட விழுந்துரும் பாத்துக்க. ஆச்சார சொல்லுங்க. பிடிங்க ஆச்சார. வாங்க. என் கூட பிறந்த அண்ணன் எனக்கு கை தட்டாம பொம்பளை பிள்ளைக்கு கை தட்ட நீ ஏன் கை தட்ட வரேன். செல்ஃப் எடுக்காத வண்டிக்கு கை தட்டினா என்ன, கை தட்ட முடியாம இருந்த அண்ணன் இழிச்சுக்க. நீ குண்டு பயல தண்ணி கொடை எடுத்து தங்க நீ நடந்து என்னப்பா கோவா அம்புட்டு சிரிக்குதுங்க. இறங்கி வந்து மூக்க நோண்டி பிடி மாத்துக்கோங்க. தண்ணி கொடை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது மனசு. தண்ணி கோடை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது அது துடிக்குது. தண்ணி கோடை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தவிக்குது துடிக்குது. விடமாச்சா இப்படி செஞ்சா வயிறு குறைஞ்சிரும். தட்டியா சரி
இந்த ஆண்கள்லாம் இந்த பெண்கள்லாம் சேர்ந்து பவதாரணிக்கு அன்பளிப்பு கொடுக்கணும். ஆமா சேர்த்து அப்பதான் சூரிய அம்மாவுக்கு வயிறுல எரிஞ்சு. ஆமா கால்ல கிடக்க செருப்பி கொடுங்க. அதேதான் தண்ணி கோடை எடுத்து தங்க நீ நடந்து வந்தா தண்ணி மனசு துடிக்குது. டெட் பாடி எந்திரிச்சு உட்காந்துருச்சுப்பா. இழிச்சுக்கோங்க. தண்ணி கோடை எடுத்து தங்க ஏக்கா நீமா கை தட்டுற? அந்த செல்போனை எடுத்துட்டு போங்க. எவ்வளோ தைரியம் தம்பிக்கு கை தட்ட மாட்டேன், பொம்பளை பிள்ளைக்கு கை தட்டுவேன். அத்தியாரே பிடிங்க அத்தியாரே. ஃபைனல் ட்ரெஸ்ஸு. ஆமாம் திறமைக்கு குண்டு. பூமாலை ஒரு பாவையானது இதை பார்க்க பார்க்க புதுமை, இதை கேட்க கேட்க இனிமை, பார்க்க பார்க்க புதுமை, கேட்க கேட்க இனிமை. முட்டை போடும் பெட்டை கோழியே, முட்டை போடும் பெட்டை கோழியே. பண்றது பூரா லொப்பத்தானே. இதில் சவநிலைக்கு போறாகலாம். என் ஜோடி மஞ்சள் குருவி, நாலாட்டு நெஞ்சு கழுவி. நன்றி. குண்டு பேபி என் கூட ஒரு வாரத்துக்கு என் கூட வா. உடம்ப குறைச்சி ஊருக்குள்ள அனுப்பி வைக்கிறேன்.